முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு தீரா பகை அப்படிங்கிறது இருந்துச்சு. தேவர்களை அழிச்சே தீரணும், தேவகுலமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெறியோட கிளம்புனவர் தான் சுக்கிராச்சாரியார். தேவர்களை அழிக்கணும் அப்படின்னா நம்ம அசுரர்களோட கை கோர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அசுரகுல குருவாகவும் ஆனார் சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவரோட அறிவுரைப்படி பல நுட்பமான வித்தைகளையும் பல நுட்பமான வரங்களையும் எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அசுரர்கள் சிவனை நோக்கியும் பிரம்மனை நோக்கியும் தவம் புரிஞ்சு பல அற்புதமான வரங்களை பெற்றிருந்தாங்க. இந்த வரங்களை வச்சு தேவர்களை அவங்க ரொம்பவே கொடுமை பண்ணி அடிமையும் பண்ணி அவங்கள அழிக்க முற்பட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, அசுரகுலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அறிவான ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவள் பேர் தான் மாயா. இந்த மாயா அப்படிங்கிற பெண்ணை வச்சு தான் நம்ம தேவகுலத்தையே அழிக்கணும் அப்படின்னு அவர் முடிவும் பண்ணுறாரு. அப்படி அந்த மாயாவை வச்சு அவர் தேவகுலத்தை அழிக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணார், எப்படி அந்த பெண்ணை வச்சு இந்த இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை அவர் தீட்டினார் அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு நாள் சுக்கிராச்சாரியர் மாயாவை அழைச்சி நீ காசியபர் அப்படின்ற ஒரு மகரிஷியை திருமணம் செஞ்சு பல அசுர குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குலகுருவோட அறிவுரைக்கு இணங்க மாயாவும் காசியபரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் அப்படின்னு 3 அரக்க குழந்தைகளும் பிறக்கிறாங்க. இவங்களோட மட்டும் நிறுத்திக்காமல் அவர் பல ஆயிரக்கணக்கான அசுர குழந்தைகளும் பெற்றெடுக்கிறார். இந்த அசுர படைகளை வச்சு சூரபத்மன் உலகையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் சிவபக்தர். சிவன்கிட்ட பல அற்புதமான வரங்களை வாங்கி அவனை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றி இந்த உலகத்தை பூரா அவர் கண்ட்ரோலில் கொண்டு தேவர்களையும் எல்லா முனிவர் ரிஷிகளையும் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லி துன்புறுத்தி வந்துட்டு இருந்தான். இப்படி சூரபத்மனோட கொடுங்கோல் ஆட்சியை தாங்க முடியாமல் தேவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரம்மனுக்கிட்ட போய் சரணடைகிறாங்க. பிரம்மனும் தேவர்களோட கஷ்டத்தை பார்த்து இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சிவனோட சக்தியால் மட்டும்தான் முடியும். ஆனால் சிவன் நான் சூரபத்மனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு அவருக்கு வரமும் கொடுத்துருக்காரு. எப்படி அவரை கொல்றது அப்படின்னா, சிவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையால் தான் சூரபத்மனை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் தேவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட தேவர்கள் சரி சிவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையால் நமக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு சிவனை பார்க்கறதுக்கு சிவபுரத்துக்கு போகிறாங்க. அங்கே சிவபுரத்துக்கு பார்த்தப்புறம் தான் தெரியுது கதையே அங்கே வேற. ஏன்னா சிவன் தவத்தில் இருக்கார். அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு பார்வதி தேவி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி தவக்கோலத்தில் இருந்த சிவனை பார்த்து தேவர்கள் எப்படி நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் அவங்க மேலும் ஒரு தவறை பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, தேவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, சிவன் தன் தவத்திலிருந்து களைஞ்சி பார்வதி தேவி மேலே காமம் கொண்டு அவங்க பார்வதி தேவியோட இணையிறப்போ ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையால் தான் நமக்கு விடிவு காலம் வரும்னு சொல்லி தேவர்கள் தப்பு கணக்கு போட்டு மன்மதனை அழைச்சாங்க. மன்மதன் ரதி அப்படிங்கிறவங்க காமத்துக்கான கடவுள். அதாவது யாரை வேணால் மோகம் அடைய செய்யக்கூடிய சக்தி கொண்டவங்க. தேவர்கள் மன்மதன்கிட்ட போய் நீங்கள் சிவபெருமான் மேலே காம அம்புகளை தொடுத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் மோகம் கொண்டு பார்வதியோடு சேர்ந்து அவங்க ஒரு குழந்தையை பெற்றுப்பாங்க, அந்த குழந்தை தான் சூரபத்மனை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் மன்மதன்கிட்ட கேட்குறாங்க. சரி, ஒரு தேவ காரியத்துக்கு துணை போகிறது தப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. மன்மதனும் சிவபுரத்துக்கு வராரு. சிவன் தவக்கோலத்தில் இருக்கிறத பார்க்குறாரு. சிவனை எதிர்க்கிற அளவுக்கு என்கிட்ட சக்திகள் இல்லை, ஆனால் என் காம அம்புகளுக்கு கண்டிப்பாக சிவனும் ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படின்றத முடிவு பண்ணி சிவனுக்கு எதிர்த்தா மாதிரி இருக்கிற புங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து காமதேவன் தன் காம அம்புகளை சிவன் மேலே தொடுக்கிறாரு. என்னதான் மன்மதன் தன் காம அம்புகளை சிவன் மேலே தொடுத்தாலும் சிவனோட தவத்துக்கு அது எதுவுமே நிகராகலை. ஏன்னா சிவனோட தவம் அவ்வளோ விசித்திரமானது, அவ்வளோ தீர்க்கமானது. நம்ம தீராத தவத்தில் இருக்கிறப்போ நம்மளை யாரை நம்ம தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன் தவத்தை களைச்சி சிவன் கோவத்தோட கண்முழிச்சு பார்க்குறாரு. அப்போ புங்க மரத்துக்கு பின்னாடி இருந்த மன்மதனை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு அவர் நெற்றிக்கண்ணில் இருந்து ஜுவாலைகளை விட்டு மன்மதனை எரிக்கிறாரு. தேவர்களுக்கு உதவி பண்ண தன் கணவர் எரிஞ்சு சாம்பலாகிறது கண் முன்னாடி பார்க்குற ரதிதேவி மனம் உடஞ்சி சிவனை நோக்கி அழுகிறாங்க. பார்வதி கிட்ட மன்றாடுறாங்க. ஒரு பெண்ணோட அழுகை குரலை கேட்டு இன்னொரு பெண் மனம் இறங்காமல் இருக்க முடியுமா? பார்வதி தேவி, மன்மதன் பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை விதவையாக்குறது மிகவும் தப்பு,
அப்படிங்கிறனால நீங்கள் மன்மதனை திரும்ப உயிரோடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சிவன்கிட்ட போய் மன்றாடுறாங்க. இதை கேட்ட சிவன் சொல்கிறாரு, மன்மதன் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவங்க மனைவியோட பக்திக்காக வேண்டி நான் வந்து மன்மதனை திரும்ப உயிரோடு கொண்டு வரேன். ஆனால் அவருக்கு உடல் உருவம் இருக்காது, அவர் அருவமாக இருப்பார். அதாவது மன்மதனோட ஆன்மா வந்து ரதி கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேட்டு மன்மதன் வந்து யாரையுமே போய் மோகமடைய செய்ய முடியாது, காம அம்புகளை தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நம் கணவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு உருவமாக இல்லைனாலும் ஒரு அருவமாவது நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரதி தேவி ஒத்துக்கிறாங்க. ரதி தேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவனும் மன்மதனை உயிரோடு கொண்டு வராரு, அதாவது ஆன்மாவா. அப்புறம் சிவன் வந்து ஒரு வரமும் கொடுக்குறாரு. கிருஷ்ணருக்கு மகனாகவும் பிறப்பாரு மன்மதன் வந்து. அப்போது நீங்கள் பூலோகத்தில் மனித உருவம் எடுத்து 2 பேரும் திருமணம் செஞ்சு தன் வாழ்நாளை கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரங்களும் கொடுக்குறாரு சிவன். சிவனோட தவத்தை கலைச்சோம் அப்படின்னா நம்மளோட உயிரே போகுன்றது தெரிஞ்சும் மன்மதன் காம அம்புகளை சிவன் மேலே தொடுத்தாரு. இதை கேட்ட சிவன் வந்து ஏன் மன்மதன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் தேவர்கள் சொல்கிறாங்க, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்க போகிற குழந்தையால் தான் தனக்கு விடிவு காலமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போது சிவன் கேட்குறாரு, எனக்கும் பார்வதிக்கும் பிறக்க போகிற குழந்தையில தான் உங்களுக்கு விடிவு காலம் இருக்கா, இல்லை சிவனால் பிறக்க போகிற குழந்தையினால உங்களுக்கு விடிவு காலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரம்மன் வந்து சிவனால் பிறக்கக்கூடிய குழந்தையினால தான் தேவர்களுக்கு விடிவு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவன் சொல்கிறாரு, வரம் கொடுத்த எனக்கு தான்ப்பா அதோட முடிவும் தெரியும், அதனால் சிவனோட சக்தியால் தான் வந்து சூரபத்மனுக்கு அழிவு இருக்குன்னு சொல்லி நான் வரம் கொடுத்தேன். அப்போது சிவனால் பிறக்கக்கூடிய குழந்தையினால தான் சூரபத்மனை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சிவனோட மொத்த சக்திகளையும் ஒன்று திரட்டி அவர் நெற்றிக்கண் மூலியமா வரக்கூடிய அக்னி ஜுவாலையால் பிறந்தவர் தான் முருகன். அன்னைக்கு தெரியல சூரபத்மன் ஜெயிச்சா மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒரு வில்லனை எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ வரணும் அப்படிங்கிறதுக்கு நியதி. அதே மாதிரி தாங்க சூரபத்மனை எதிர்க்கிறதுக்கு முருகன் அப்படின்ற மாபெரும் சிவனோட சக்தி உருவாச்சு. அன்னையில இருந்து முருகனோட ஆட்சியும் தொடங்குச்சு. இப்படி தாங்க சிவன் வந்து மன்மதனை எரிச்சாரு. ஏன் எரிச்சாரு அப்படின்னா, எப்போவுமே தவத்தில் இருக்கிற யோகிகளையும் சிவன் நிஷ்டையில் இருக்கிற யோகிகளையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. அப்படி துன்புறுத்தினா அது வந்து நல்ல காரியத்துக்காகவே இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது தேவர்களுக்கும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த கதையோட முழு விளக்கம் வந்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.